இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு, மூச்சு வாங்குறது ஓரளவுக்கு நின்றுச்சு. ஸோ நம்ம கிளம்பலாம். அம்மா முக்கால்வாசி மலை ஏறியாச்சுன்னு நினைக்கிறேன். வெயிலாக அடிக்குதுங்க, உட்காரத்துக்கு இடங்கிற கூட கிடையாது. இந்த சரௌண்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா உட்காந்து போகலாம் அப்படின்னா. கோயில் பக்கத்தில் சம்பவக்காரின்னு பாட்டு போட்டுக்கிட்டு ஏதோ பெருமாள் பாட்டை போட்டாலும் கேட்டுகிட்டே போயிடலாம். கொஞ்சமாச்சு மாறினாச்சு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குங்க. மேலே ஏறிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரே மாதிரியான படிக்கட்டுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, மனசால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம பெருமாள் நினைக்கணும். ஐயோ சரிதா, நம்ம அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். திருப்பி அதுக்கு போகணும். சரிங்க, பாதையை பார்க்குறப்பையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த படிக்கட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப டஃப்பு கொடுக்குது. பர்வதமலையே போயிட்டு வந்துட்டேங்க, ஓகேங்களா. அது ஒரு சிவனாலயம். பர்வதமலையே போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப ஈஸியாக போனேன். ஆனால் நயனாமலை ஏறுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெருமாள் அவ்வளோ சோதனை கொடுக்குறாரு. மலையோட கோபுரம் தெரியுதுங்க. நம்ம முக்கால்வாசி மலை ஏறிட்டோம். இந்த மண்டபத்தில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறலாம். மலையை பார்த்தா இனிமேல் ஓரளவுக்கு சந்தோஷமாயிருச்சுங்க. மலையோட கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் மனசு வந்து பக்தி மயத்துக்கு போயிடும். புஜப்பலத்தோடு இனிமேல் நடக்கலாங்க. ஏன்னா சோர்ந்து போகிறப்பெல்லாம் நயனாமலையோட கோபுரத்தை பார்த்து நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளால் நடக்க ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க, இந்த படிக்கட்டை தாண்டி அந்த படிக்கட்டு வழியாக ஏறி அந்த மண்டபத்துக்கு போய் அந்த மண்டபத்துலேருந்து நேராக கோபுரத்துக்கு போகணும். இங்கே பாருங்கள், படிக்கட்டு சிதலம் அணிஞ்சிருக்கு. இது சிதலம் அணிஞ்சிருக்குன்னு சொல்கிறதா, இல்லைன்னா அந்த காலத்தில் மலையிலேயே கொத்தி வச்சாங்கன்னு சொல்கிறதா, எதாக இருந்தாலும் இது ரொம்ப ஆபத்தானது. இந்த இடம் காற்றும் ரொம்ப விசுவிசுன்னு அடிக்குது. ஸோ ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. ஸோ ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேணாம். நான் இந்த ஓரத்துலேயே போகிறேங்க. ஓரம் மலை ஊடகளை பிடிச்சி ஏறிட்டுருக்கேன். சைடில் பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் மண்டபத்துக்கு. இன்னும் 20 படிக்கட்டு தான். ஆனால் என்னோடய மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே. நின்று இங்கே இரு, போகாதா, கொஞ்ச நேரம் கழிச்சு போனேன். ஆனால் மண்டபம் பக்கத்தில் தான் இருக்குது. பாரத்தை போட்டுட்டு ஏறிட வேண்டியதான்.
வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. ஓகேங்களா? கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மலை ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என் கையை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மரம் சாஞ்சி விழுந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆபத்து தாங்க. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னா அது என் மேலே விழுந்திருக்கும். ஸோ நம்ம இருங்க உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். நட பாதையில் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ நம்ம மலை ஏறும்போது என்றைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் ஒரு 20-30 படிக்கட்டு கிளம்பினோம்னா வாசலை ரீச் பண்ணிடலாங்க. நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலோட நுழைவாயில், நம்ம நுழைவாயில் நின்றுட்டுருக்குறோம். ஸோ இங்கே ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து கோயில் நட திறக்க மாட்டாங்க, ஐயர் சாயந்தரம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனசு வந்து ரொம்ப வருத்துச்சு. ஐயோ பெருமாளை நம்மளால் தரிசனம் பண்ண முடியாதா அப்படின்னு. கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கிறேன். வரதராஜ பெருமானே அப்படின்னு சொல்கிறேன், ஐயர் வராருங்க நடந்து. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தெய்வாதிராஜன் இதுக்கு தான் வரதராஜன், வரத கஷ்டம் கொடுக்கக்கூடிய பெருமாள், நம்மளோட நினச்ச காரியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் இங்கே இருக்கக்கூடிய நயனாமலை வரதராஜ பெருமாள். ஸோ நம்ம உள்ளுக்குள்ள நம்ம போகலாம். நுழைவாயிலுக்குள்ள போகலாம். ஒன்றும் ஆகாது, காங்கிட்டு போ, 1/2 அடி காங்கிட்டு போறீங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம். பேசுறேன் அப்படி தண்ணி ஒரு சொல்லி கூட நிற்காது, அது தண்ணி வந்து போயிடும். அதான் நான் சொல்கிறேன், கல்லுக்கிட்டு பிடிக்குவான் அது இப்படிலாம் அவர் அப்படியே சொல்லுவார். ஆஞ்சநேயர் சந்நிதி அங்கே தான் ஆதி வரதராஜ பெருமாள் இருக்காருங்க. மண்டபக்கல்லுங்க. இந்த மாதிரி கல்லா இருந்தால் இது 70% நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது நம்மளை தொந்தரவு பண்ணாது. நயனாமலை வரதராஜ பெருமாள் திருக்கோயிலோட வியூஸ். இருங்க உங்களுக்கு பின்னாடி காமிக்கிட்டேன். எவ்வளோ அழகான காட்சிகள். நம்மளுக்கு தெரிகிற அந்த மலை தான் கொல்லிமலை. அங்கே நல்லா பனி மூட்டை சூழ்ந்துருக்குங்க. ஸோ அந்த பனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேயும் சூழணும்னு நம்புகிறேன். ஏன்னா மேகங்கள் அங்கே மழை பெய்யும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. சரிங்க, நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு வரதராஜ பெருமாளை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன்.
பிடிக்கல கொஞ்சம் இருக்குது. நான் இல்லை லோடாக பிடிச்சிங்க உங்களுக்கு என்ன 3 நாளா பிடிச்சிட்டு அது அப்புறம் ஏன்னா பரவ இருந்துட்டு இருந்தது. இல்லை நான் ஃபுல் லோடு பிடிச்சிடறேன். ஃபுல் லோடு அதே மாதிரி முடிச்சு தான் இது போகணும். அதையும் முடிச்சு அதான் ஏன்னா தலை அப்படியே கழிச்சு 16 எப்போ முடிச்சு தான் வாங்குவோம். அனுமான மலை குகையில் பார்க்குறீங்க. குடைவரை சிற்பமாக இருக்கார் அனுமான். அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயர். வீரத்துக்கு கண்டிப்பாக இவர் வந்து வழிபடலாம். நல்ல ஒரு விஷயம் இவர் வழிபடுறது. இப்போ வந்து வரதராஜ பெருமாளை நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். நைனாமலை நைனா மகரிஷிக்காக காட்சி கொடுத்த பெருமாள். அது மட்டும் இல்லாமல் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்திரன் எடியாக இங்கே வந்து பெருமாளை வழிபடுறான்னு இக்கோயிலோட தலப்புராணங்கள் சொல்லுது. இந்திரன் பார்த்துக்கோங்க, தேவர்களுக்கெல்லாம் ராஜா. இந்திரன் பெருமாளை இடி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு. திருப்பி நான் சொல்கிறேன், இதே மாதிரி இருங்க. ஆதி வரதராஜ பெருமாள் ஆதி வரதராஜ பெருமாள் இதுக்குள்ளே தாங்க இருக்கிறாரு. அந்த காலத்து பெருமாள். அதுக்கப்புறம் புதுசாக இருக்கிறவர் தான் மன உச்சியில் இருக்கிறார். இவர் வேறு ரொம்ப நேரமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு அனுமான். இவர்கிட்ட தப்பிக்கிறதே ரொம்ப பயமாக இருக்கும். கீழே இருந்து என்னால் உங்களை கூட்டிகிட்டு போக முடியலைங்க, நீங்களே படியேற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக இந்த படிக்கட்டில் நீங்கள் கால் வைக்கிற மாதிரி என்னால் கூட்டிகிட்டு போக முடியுங்க. அதனால் நீங்களே ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிற மாதிரி உணர்வீங்க. அந்த மாதிரி நான் வீடியோ கொண்டு போகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இது பண்ணுங்கள். வியூவை பாருங்கள், நல்லாயிருக்கு. தப்பான படியில் ஏறிட்டேன். அதனால் வியூ வாங்க. ஓ கோயில் நுழைவாயில். நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கோங்க. நம்ம கோயில் சுற்றி வந்துட்டுருக்குறோம். நம்ம மலை மேலே கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு பலன் கிடச்சிருச்சு. ஸோ ராஜகோபுரம், இங்கே ஒரு ராஜகோபுரங்க. பழங்காலத்து கோயிலுங்கிறது கட்டட அமைப்பிலே தெரியுது. ரொம்ப பழைய கோயில் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 2 மணி நேரம்
மணி எத்தனைங்க 2 மணி நேரமா 9, 10, 11, 12 3 மணி நேரம் ஆகிருக்குங்க எனக்கு இந்த மலை ஏறுறதுக்கு. என்னால் ரொம்ப முடியல, ரொம்ப களைச்சி போய் தான் இந்த மலை ஏறினேன். 3 மணி நேரத்துக்கு பலனா இப்போ நான் வந்து தெய்வத்தை பார்க்க போகிறேன். இவரை எங்கே போனாலும் கூடயே வந்துடுறாங்க. இவனை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, தாயார் சன்னதின்னு நினைக்கிறேன், இன்னும் திறக்கலை. சுவாமி காணாமே, உள்ளே வந்தார். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு ஏறிடணும். ஒரே இருக்க பாருங்க, எட்டி பார்க்குறாங்க என்னையா. அப்பா முறைக்காதப்பா. இல்லைப்பா, நான் அந்த சைடு போயிட்டு சொல்கிறேங்க. அதுக்கு கோவம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சாமி தரிசனம் முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவளவள்ளி தாயாரையும் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நம்மளுக்கு வந்து அற்புதமாக காட்சி கொடுத்தாருங்க. ஃபைனலாக நம்ம தரிசனம், திவ்ய தரிசனம் கிடச்சிதுங்க. நம்மளுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கோயில், முக்கியமான ஸ்தலங்க. பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலங்களில் இது ஒரு ஸ்தலம்தான், வரதராஜ பெருமாள் நைனாமலை. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். முடிஞ்சால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு காமிங்க, தெரியட்டும், வெளியே தெரியட்டுங்க. இந்த மாதிரி கோயில்கள்லாம் வெளியே தெரியட்டும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் முதல்ல. அதனால தான் சொல்கிறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விஷ்ணு பக்தன்.